வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து ஜென்ரல் டியூட்டி கேட்டகரியில் வந்து 260 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காண்டி அப்ளிகேஷன் ஃபீ பற்றி எப்படி அப்படின்னா, எஸ்சி/எஸ்டிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து தேவையில்லை. மற்ற எல்லா கேட்டகரிஸும் வந்து 300 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காண்டி உள்ள ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னா, February 13லேருந்து February 27 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 15 நாள் தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து கோஸ்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஸ்டார்டிங் டேட் வந்து 13 அப்படின்னு இருக்கிறனால நெக்ஸ்ட் மந்த்து 13 வரைக்கும் கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்ததுக்கப்புறமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் கண்டிப்பாக போகாதீங்க. அப்புறம் சர்வர் ரொம்ப டவுன் ஆயிரும். ஏன்னா எல்லோரும் வந்து அந்த டைமில் தான் அப்ளை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நாள் முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் எப்படி அப்படின்னா, மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 22 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எந்த வித டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணாமல் இந்த ஏஜ் லிமிட்டில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காண்டி ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதுக்குரிய டீட்டெயில்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். எந்த வித டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணாமல் அப்ளை பண்ணுறதுக்காண்டி உள்ள ஏஜ் வந்து 2022 செப்டம்பர் 1லேருந்து மேக்ஸிமம் 2006 ஆகஸ்ட் 31க்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த கேப்பில் வர்ற ஏஜ் லிமிட்ஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வித டாக்குமெண்ட்ஸும் இவங்க சப்மிட் பண்ண தேவையில்லை. இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காண்டி உள்ள குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து 10 +2 படிச்சிருக்கணும். +2ல் வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸு சப்ஜெக்டை வந்து எடுத்துருக்கணும். இவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்காண்டி உள்ள அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உள்ளே போய் பார்த்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு ரிலாக்ஸேஷன் எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 22லேருந்து 5 இயர்ஸ்னால் 27 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன். நம்ம ஈஸ்ட் ரீஜனுக்கு வந்து டோட்டல் 33 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எதுவும் தப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து எந்தெந்த செக்ஷனில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், அதாவது பாசிங் மார்க் வந்து இவ்வளோ மினிமமாக எடுத்துருக்கணும். இவங்க தான் மினிமம் வந்து 30 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அதாவது செக்ஷன் 1 செக்ஷன் 2 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற பாசிங் மார்க்கை விட கம்மியாக இருந்தாலும் அது வந்து பாஸில் எடுக்க மாட்டாங்க உங்களை. 2 செக்ஷன்லேயும் அவங்க கொடுத்துருக்கிற மினிமம் பாசிங் மார்க்கை வந்து நம்ம தாண்டி ஆகணும். பாசிங் மார்க் மட்டும் இல்லை, பாசிங் மார்க்கை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம், நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு கிடையாது. இதுக்கப்புறம் கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது. கட் ஆஃப் கண்டிப்பாக வைப்பாங்க. கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. பாசிங் மார்க்கை விட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். என்னென்ன சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கங்கிறத வந்து டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து 10th ரிலேட்டடு கேட்பாங்க. செகண்ட் செக்ஷனில் வந்து 12th நீங்கள் என்ன படிச்சிங்க, மேக்ஸ் ஃபிசிக்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் எவ்வளோ டைமு மினிமம் வந்து டைம் 30 மினிட்ஸு 45 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி எழுதுங்க. தெரியாத கொஸ்டின்ஸை வந்து விட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்து போயிட்டே இருங்க டக்குன்னு. இந்த ஜாபுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிலனாலும் கடைசியில் எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து அட்டன் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, தெரியலன்னா ஒரு 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் உள்ளதை ஒன்று வந்து சூஸ் பண்ணிடுங்க. கடைசியில் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மைனஸ் மார்க் இருக்குன்னு நினச்சிட்டு. மைனஸ் மார்க் வந்து இந்த ஜாபுக்கு வந்து கிடையாது. அட்மிட் கார்டு வந்துடுச்சு, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ரெகுலராக மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போடுவோம். அட்மிட் கார்டு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.